ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி எப்போ தான் மாட்டுவாளோ அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி இப்போதைக்கு மாட்டுற மாதிரியே தெரியல. அவங்கள சூழ்ந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே சமாளித்து ரோஹிணி வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரோஹிணியை சுற்றி பார்த்திங்கன்னா எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலுமே ரோஹிணிக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன பயத்தையும் வெளியில் காட்டாமல் அவங்க வந்து யதார்த்தமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்க மேலே யாருக்குமே சந்தேகம் வரலை. ஸோ ஓகே, இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏன் கிறிஷோடைய பாட்டி இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே அவர் வந்து ஒரு குழப்பத்தில் பேசிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்போது மீனா வந்து கிச்சனில் இருக்கிறாங்க. மீனா கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்கிறாரு. இங்கே பாரு மீனா, நான் வந்து இன்றைக்கி கிறிஷோடைய ஊருக்கு தான் சவாரி போயிருந்தேன். அவங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு தான் போயிருந்தேன். அதனால் போய் கிறிஷை பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானாங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் பார்க்குறதுக்காக தான் போனேன். ஆனால் வந்து அவங்க வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணேன். அவங்க வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்களாம். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு கூட என்கிட்ட சொல்லலை. முதல்ல நார்மலாக தான் பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, கிறிஷோடைய மனசில் நீங்கள் வந்து ஒரு தப்பான விஷயத்தை வந்து பதிக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் என்னை பற்றி பேசிட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இருந்தாலும் மீனா, இது வந்து அவங்களா பேசுகிற மாதிரி எனக்கு தோணலை. இது அவங்களுடைய உண்மையான குணமே கிடையாது. அன்றைக்கி இங்கே கொலுவில் வந்து அவங்க பேசினாங்க அப்படின்னா அதுவுமே அவங்களுடைய குணம் கிடையாது. அவங்க வந்து ரொம்பவே அன்பாக பேசுகிறவங்க தான். அவங்க ஊருக்கு போனப்போ அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க பேசுகிறதுக்கும் அப்பா அவங்களுடைய குணத்துக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதனால் இப்போ வந்து அவங்கள வேற யாரோ ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா கிறிஷோடைய விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. என்ன மர்மங்க? கிறிஷோடைய வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மீனா கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, இங்கே பார்த்தியா, ஆரம்பத்துலேருந்தே நமக்கு கிறிஷோடைய விஷயங்கள் ஒன்றொன்னா தான் தெரிய வருது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அம்மா அவருக்கு ஒரு அம்மா இருக்குது அப்படின்ற விஷயமே நமக்கு வந்து இப்போ தான் தெரியுது. அந்த அம்மா ஃபாரினில் இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வந்தது. அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களெல்லாம் பண்ணுறா அப்படின்னு தான் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து கிறிஷை வந்து தன்னை விட்டு போயிடுவானோ அப்படின்ற பயத்தில் பண்ணுறாளா அப்படின்ற விஷயங்கள் எனக்கு சுத்தமாகவே புரியல அப்படின்ற மாதிரி முத்து அண்ட் மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ரோஹிணி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, முதல்ல அந்த பொண்ணு யார் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் என்ன தெரியும், விடை தெரியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரோஹிணிக்கு ஒரு பயங்கரமான ஒரு இமேஜினேஷனில் ஒரு கனவு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து விஜயாவும் மனோஜும் சேர்ந்து ரோஹிணியை என்னடி நினச்சிட்ருக்க, நீ இப்படிப்பட்ட பொம்பளையாக இருந்துட்டு என்னுடைய பையனை கல்யாணம் பண்ணியிருந்திருக்க, கல்யாணம் முடித்து ஒரு பிள்ளையை பெற்றதும் இல்லாமல் அதை எங்ககிட்ட மறைச்சி இன்னைக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறியா, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ரோஹிணிக்கு ஒரு கனவு வருது. அதில் பார்த்திங்கன்னா மனோஜும் ரோஹிணியை வந்து வெறுத்து ஒதுக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு, நீ வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போ, நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கனவுல மனோஜ் சொல்கிறாரு. அப்போ என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிரு மனோஜ் அப்படின்னு சொல்லி கனவுலேருந்து எந்திரிக்கிறாங்க ரோஹிணி. எந்திரிச்சவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா இது, நமக்கு இப்படியெல்லாம் கனவு வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நினச்சி பயந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்போ மனோஜ் வந்து எந்திரிச்சிட்றாரு. என்னன்னு கேட்கும்போது, மனோஜ் நீ எப்போவுமே என்னை விட்டுட்டு போக மாட்டல, என்னால் நீ இல்லாமல் வாழவே முடியாது மனோஜ், நீ என்னை விட்டுட்டு போக மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் உன்னை விட்டுட்டு எங்கே போக போகிறேன் ரோஹிணி, என்னால் நீ இல்லாமல் கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் ரோஹிணிக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் அவங்க வந்து அவங்களுக்குள்ளே அழுதுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஓகே, மார்னிங் ஆகிடுது. மார்னிங் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா பூ கொடுக்கறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன பண்ணுறாரு, மீனாவை லவ் பண்ணுறாராம். மீனா பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு. மீனா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து விசில் அடிக்கிறது, சவுண்டு கொடுத்துட்டு வண்டியில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. அப்போ மீனா ரொம்பவே பயந்துடுறாங்க. யாருடா இது, நம்ம பின்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது. அப்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வித்யாவுடைய வீடு தான் இருக்குது. அப்போ அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வண்டியில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் இங்கே வந்து வித்யாவை பார்க்குறதுக்காக ரோஹிணி வர்றாங்க. அப்படி வரும்போது வித்யா முத்துவோட மொபைலை ஆன் பண்ணி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரோஹிணிக்கு பயங்கரமான கோபம் வருது. ஃபோனை பிடிங்கி எறிகிறாங்க. இங்கே பாருடி, நான் உன்னை என்ன சொன்னேன், இந்த ஃபோனை அடிக்கடி வெளியில் எடுக்காத, இதை யூஸ் பண்ணாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்போ மீனை வந்து சடனாக இங்கே வந்துட்டா அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, அவன் அந்த ஃபோனை பார்த்துட்டானா பிரச்சனை எனக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோஹிணி. அப்போது வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் அந்த மாதிரிலாம் மாட்ட மாட்டேன், நம்ம மீனா எதுக்காக இங்கே வரப்போகிறாங்க, அவங்க எதுக்கு, அவங்களுக்கு இங்கே என்ன வேலை, ஓயாமல் இங்கே எதுக்கடி வரப்போகிறாங்க, ஏதாவது கற்பனையில் பேசாத அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் ரோஹிணி வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா மாட்டினா யாருக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு தானே. அதனால் வித்யா வந்து அலட்சியமாக பதில் சொன்னாலும் ரோஹிணி வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவள் பாட்டுக்கு திடீர்னு இங்கே வந்துட்டா அப்படின்னா யார் மாட்டுவா, தயவுசெய்து இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்காத, முதல்ல அந்த ஃபோனை தூக்கி கடலில் போய் போடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இந்த ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது ரோஹிணி, இதெல்லாம் முத்து அண்ட் மீனா அவங்க 2 பேரோட மெமரிஸ் தானே, இதை போய் கடலில் போட சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படின்னா என்ன பண்ண போகிற, இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட வேணால் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லடி நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லும் போதேவும், இது நான் சொன்னதை நீ முதல்ல செய், இந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வை, அதுக்கப்புறம் நாளைக்கே கொண்டு போய் இந்த ஃபோனை என்ன பண்ணணும், கடலில் போட்டுடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வித்யாவும் அந்த ஃபோனை பழையபடியும் நோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ரோஹிணி, இந்த ஃபோனை இப்போ தானடி உன்னை உள்ளே வைன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருடி இந்த கேமை மட்டும் முடிச்சுட்டு வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் விளையாண்டுட்டுருக்காங்க. அப்போது நம்ம மீனா வந்து வந்துடுறாங்க. அப்போ மீனா வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே அப்போது வித்யா கேட்குறாங்க, என்னடி இப்போ கூட மீனா தான் வந்து கதவை தட்டுவாங்கன்னு சொல்ல வர்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நீ போய் மொதல் கதவை தர அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்களும் போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா மீனா. அப்போ ரோஹிணி தான் கதவை திறக்கிறாங்க. ரோஹிணிக்கு அதிர்ச்சி. அப்போ வித்யா வந்து சோஃபாலே வந்து முத்துவோடைய ஃபோனை வச்சிடுறாங்க. ரோஹிணியும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து என்னாச்சு மீனா, என்ன நீங்கள் திடீர்னு இங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ரோஹிணி, என்னை வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, இங்கே பக்கத்தில் வித்யாவுடைய வீடு தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் நேரா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, வாங்க மீனா உட்காருங்க, முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி வித்யா சொல்கிறாங்க. அப்போ மீனா உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரோஹிணிக்கு பயங்கரமான பயம். என்னென்னா மீனா வந்து அந்த ஃபோனை பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீனா வந்து பார்க்கவே இல்லை. அவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வித்யா வந்து கேட்குறாங்க. இல்லை எனக்கு அவன் இதுக்கு முன்னாடி 1 டைம் 2 டைம் பார்த்துருக்குறேன், ஆனால் வந்து எனக்கு யாருன்னெலாம் தெரியாது, இந்த மாதிரி திடீர்னு இன்றைக்கி வந்து என்னை ரொம்ப பின்னாலேயே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வித்யா வந்து இப்போ எங்கே அவன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வரும்போது கீழே தான் நின்றுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கீழே போய் வித்யா பார்க்குறாங்க. வண்டி மட்டும் நிற்கிது. அப்போ அதை பார்த்துட்டு வந்துடுறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் மீனா, பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மீனா அப்போ தான் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து இருக்கார் இல்லையா, முத்து கூட வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ரோஹிணி வந்து மீனாவை கிளம்ப சொல்லிடுறாங்க. அப்போது மீனாவும் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே வித்யா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி மீனாவுக்கு வந்து வேலை இருக்கும், அவங்க கிளம்பட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி மீனாவை ரோஹிணி வந்து ஒரு வழியாக கிளப்பி விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம், அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. மீனா வந்து அந்த மொபைலை பார்த்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் இல்லையா, அந்த இதுக்காக பயந்துட்டு ரோஹிணி இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போது மீனா வந்து கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு பர்த்டே, முத்துவோடைய ஃப்ரெண்டில், அவரும் படிக்கலை அப்படின்னு சொல்லி இவங்கள மாதிரி டாக்ஸி டிரைவர் தான், அவருக்கு வந்து கேக் வெட்டி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவருடைய தம்பி அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ முத்துக்கிட்ட வந்து இதான் என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாரு அந்த டாக்ஸி டிரைவர். அப்போ சரி இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, எங்கள் அண்ணன் தான் வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சார், நான் வந்து இப்போ நல்லா வேலை பார்த்துட்ருக்கேன், நல்லா சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி சொன்ன உடனே, நீ என்னடா சாதிச்ச, உனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி நீ இப்போ பேசினல, இதை விட என்னடா பெரிய சாதனை வேணும், உன் தம்பியை நீ வளர்த்து ஆளாக்கியிருக்க, உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருந்தா நானும் நல்லா இருந்திருப்பேன், ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மோசமான அண்ணன் கிடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லி அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாரு.
நல்ல வேளைடா உனக்கு என்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதை எப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னடா கல்யாணம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. கல்யாணம் தான்டா பண்ணணும், அவன் தான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் பண்ணால் லவ் மேரேஜ் தான் பண்ணுவானா, இப்போ தான் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்ன உடனே என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. ஆமாண்ணே இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்கக்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டு சீக்கிரமாக ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணுற வழியே பாடுறா அப்படி சொல்லி அவன் தம்பி அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது செல்வம் வந்து லெட்டர் எழுத சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பெசம் கோயிலில் தாலி கட்டிடுன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பூ எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது என் தம்பியை நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான வழியவா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த அண்ணே. அப்போ முத்துக்கிட்ட ஐடியா கேட்போம், முத்து தான் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணே சொல்கிறாரு. அப்போ முத்துக்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல நீ போய் பேசு, மீட்லேயே பேரெல்லாம் கேட்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு நீ பேசு, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை மட்டும் சொல்லு. போக போக அதாவது செகண்ட் மீட்டில் தான் நீ என்ன பண்ணணும், என்னுடைய பேர் முருகன், உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்கன்னா ஓகேன்னு கேட்டு வந்துரு. அவங்க சொல்லலை எதுக்காக அவங்க உங்கள்கிட்டலாம் பேர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா சாரி அப்படின்ற வேர்டை மட்டும் சொல்லிவிட்டு நீ அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்படி சொன்னா தான் பரவாயில்ல, பேர் தானே கேட்டான், நம்ம தான் ஓவராக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு சின்னதாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் தான் பிற்காலத்தில் என்ன பண்ணும், ஒருவேளை ஒரு காதலாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து. ஓகே, அந்த ஐடியாவெல்லாம் கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், நேராக அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணுறான். அப்போ முத்து வந்து ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புகிறாரு. இங்கே பாரு, அவங்க வந்து உன்னையெல்லாம் நாங்கள் லவ் பண்ணலை, எனக்கு லவ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணிடணும், அந்த பொண்ணை விட்டுறணும், நீ அந்த பொண்ணு வந்து டார்ச்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முத்துவுக்கு இப்போ தெரியாது அந்த பொண்ணே அவருடைய ஒய்ஃப் தான் அப்படின்ற விஷயம். அது தெரியும் போது என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் சுத்தமாகவே நமக்கே இமேஜின் கூட பண்ண முடியல. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மீனாவும் பயந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் முத்துவும் பயந்துக்கிட்டு இருக்காரு. இதோட இன்றைக்கி எபிசோடு முடிச்சிட்டாங்க. அப்போ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, வித்யா வந்து நம்ம ரோஹிணி சொன்ன மாதிரி இந்த ஃபோனை வந்து என்ன பண்ண போகிறாங்க, கடலில் வீசலாம் பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி அவங்க பாட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவங்களோட செப்பல் வந்து அந்து போயிடுது. எங்கே அந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவோடைய தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த செருப்பு தைக்கிறவங்க, அவங்க இருக்கும் போது செருப்பு தைக்க வந்தாங்க ரோஹிணி அவங்கக்கிட்ட தான். அப்போ அவங்க தச்சு கொடுத்துட்டு இவங்க கிளம்பும் போது அந்த மொபைலை தெரியாமல் கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த மொபைலை எடுத்து வச்சுருக்காங்க. என்னடா இது, அப்போ இது யாருக்காவது ஒரு முக்கியமான மொபைலாக இருக்குமோ, இப்படி ரோட்டில் தெரியாமல் போட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி ஓகே எடுத்து வச்சுருப்போம், வந்தாங்கன்னா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சுருக்காங்க. அப்போ முத்து வந்து அந்த பக்கமாக ஒரு சவாரிக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது நான் சரி ஓகே தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு வர்றாரு. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த பாட்டி வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ பாட்டி அந்த ஃபோனை வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. இங்கே பாருப்பா, ஒரு பொண்ணு இப்போ வந்து செருப்பு தைக்க வந்துச்சு, அந்த பொண்ணு வந்து ஃபோனை வச்சுட்டு போயிடுச்சு, இங்கே வந்து போட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்துவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அது அவருடைய ஃபோன். என்னுடைய ஃபோன் எப்படிடா இந்த ரோட்டில் அதுவும் கீழே கிடந்துச்சுன்னு பாட்டி கொடுக்குறாங்க, என்ன நடந்திருக்கும் நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி முத்து வந்து ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறாரு. அப்போ இது யார் ஃபோனுன்னு தெரியலப்பா, இந்த ஃபோன்லேருந்து ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபோன் போட்டு இது யாருடைய ஃபோன்னு கேளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்துவுக்கு வந்து இது அவருடைய ஃபோன் அப்படின்றதுனால ஈஸியாகவே அன்லாக் பண்ணிடுறாரு. அப்போ இந்த ஃபோன் வந்து எப்போ இருந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் மேலே திருட்டு பழி விழுந்தப்போ தான் இந்த ஃபோன் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்ற விஷயம் அவருக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு, இந்த ஃபோன் எப்படி இங்கே வந்திருக்கோம், கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க யாரோ தான் என்ன பண்ணியிருக்கணும், எடுத்துகிட்டு வெளியில் வந்திருக்கணும், அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. அப்போது தாத்தா கிட்டே கேட்காரு, நான் செருப்பு தைக்க வந்தவங்க எப்படி இருந்தாங்க, உங்களுக்கு வந்து அவங்கள அடையாளம் தெரியுமா
அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. எங்களுக்கு பார்த்தா அடையாளம் தெரியும் அப்படின்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, யாரை சந்தேகப்படுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவருக்குள்ளேயே ஒரு ஆழ்ந்த குழப்பத்தில் இருக்கார். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஃபோன்லேருந்து மீனாவுக்கு முதல்ல கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, இங்கே பாரு மீனா, என்னுடைய பழைய மொபைல் வந்து என்னச்சு கிடச்சிருச்சு. ஆனால் இந்த மொபைலில் வந்து வேறு ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வேறு யாரோ இந்த மொபைலை வந்து அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, திருட தான் செஞ்சுருக்காங்க. திடீர்னு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரோட்டில் வந்து விழுந்து கிடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த ஃபோன் யாரோ ஒருத்தர் கையில் இருந்திருக்குது அப்படின்ற விஷயத்த முத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு வந்து லைட்டாக யார் மேலே தான் எப்போவுமே சந்தேகம் அப்படின்னா ரோஹிணி மேலே தான். அப்போ ரோஹிணியோடைய ஃபோட்டோவை எடுத்து பாட்டிக்கிட்ட காட்டுறாரு. வந்தது இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இந்த பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம முத்துவுக்கு எப்படிடா அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது, அந்த தாத்தாவை பாட்டி வந்து யார் அப்படின்ற உண்மையில எப்படி நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்ற விஷயத்த அவருக்கு ஒன்றும் சுத்தமாகவே புரியல. அப்போ தாத்தா வந்து ரொம்பவே மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, எப்படி உண்மைகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக முத்துவுக்கு வந்து இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு ஆதாரமாவது கிடச்சிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பி தான். அதுவும் ரோஹிணிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆதாரம் கிடச்சிருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். இதை தொடர்ந்து ரோஹிணியோடைய வாழ்க்கையுடைய ரகசியங்கள் ஒன்றுனா வெளியில் வரப்போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ வந்து முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சாலே போதுமானது தான். அதுக்கப்புறம் எபிசோடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்க சீரியலை வந்து ரொம்பவே இழுவையாக இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஷோரூமுக்கு வந்து ஒரு மந்திரிச்ச முட்டையை வந்து யாரோ கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அன்னெசரி எபிசோட்ஸ்லாம் வந்து தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி எபிசோட்ஸில் எந்த விதமான ஒரு விறுவிறுப்பு எதுவுமே இல்லை. அந்த இது இவங்க என்ன மாதிரி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரோஹிணியை பற்றின ஒரு சில விஷயங்களை முத்து வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா. அப்போது நாளடைவில் அவருக்கு என்ன ஆகணும்னா எல்லா விதமான உண்மைகளும் தெரிஞ்சிடணும். முத்து அண்ட் மீனாவுக்கு ரோஹிணியை பற்றின முழுசாக எல்லா விஷயங்களும் A to Z தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எபிசோடு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே தெரியலை அப்படின்னாலும் முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சு அப்போ ரோஹிணிகிட்ட செய்கிற தவறுகள் எல்லாத்தையும் இவங்க வெளியில் கொண்டு வரதுக்காக இவங்க முழு முயற்சியாக சிஐடி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எபிசோட்ஸ் காமிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்க ஒரு பக்கம் அதை கண்டுபிடிக்க நினைக்கிறதும் ரோஹிணி அதை ஒரு பக்கம் அழிக்க நினைக்கிறதும் அப்படி எபிசோடு எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து இன்னும் இப்போ வரைக்கும் சுத்தமாகவே தெரியல அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லா இல்லை. ஸோ இதுக்கப்புறமாவது முத்து அண்ட் மீனாவுக்கு உண்மைகள் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஆனால் இப்போ கதை போகிறது படி பார்க்கும்போது உண்மைகள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. அப்படி முத்து அண்ட் மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய அம்மாவையும் கிருஷையும் முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு முத்து அண்ட் மீனா கண்டிப்பாக நினைப்பாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக ரோஹிணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்த விட்டு வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கே அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ முத்துவும் மீனாவும் ரோஹிணியை பற்றின ஒவ்வொரு ஆதாரங்களையும் திரட்டுறதுக்காக ஊராக அலையும் போது அங்கே வந்து ரோஹிணி இவங்களுக்கு முன்னாடியே போய் எல்லா ஆதாரங்களையும் அழிச்சு வைக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகங்கள் நம்ம ரோஹிணி மேலே எல்லாருக்குமே ஏற்பட்டு ஆனால் ஆதாரம் இல்லாமல் எல்லாரும் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் ரெண்டையுமே வந்து சூழ்நிலைகளை சமாளித்து வாழ்ந்துட்டுருக்கிற அந்த எபிசோட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே ஒரே இழுன்னு இழுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது அப்படி எடுக்காமல் கொஞ்சம் விறுவிறுப்பான நோக்கத்தோட கதை வந்து நகர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ டேரக்டர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். மனோஜ் வந்து ஒரு மிகப்பெரிய தொடரடங்கி அப்படின்ற விஷயம் நமக்கு இதுலேருந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. முட்டையில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி கண் மூக்கு வாய் அப்படின்னு சொல்லி வச்சு
அவங்க வந்து இதை ஒரு மந்திரிச்ச முட்டை மாதிரி ஷோரூம் வாசலில் வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ மனோஜுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா உள்ளக்க 3 வந்து மந்திரிச்ச முட்டை கணக்காக இருக்குது. அப்போ அதை பார்த்தோடனே மனோஜ் வந்து ரொம்பவே பயப்படுறாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து அவரை இன்னுமே பயன்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அச்சோ போச்சு, இந்த மாதிரி முட்டையெல்லாம் வாழ் இருந்து நம்ம வாசலில் வந்து என்ன செய்யக்கூடாது, கிடக்கவே கூடாது, அது வந்து ஒரு நல்ல சகுனமே கிடையாது, யாராவது ஒரு உயிரை காவுவாங்க போகுது அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு வந்து அறிகுறிகள்லாம் என்ன செய்யும், காமிக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு சொல்கிறாங்க. மனோஜ் சுத்தமாகவே ரொம்பவே பயப்படுவார். அதுவும் இதை பார்த்த உடனே அவர் கல்லு விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு பயந்துடுறாரு. இங்கே பாருங்கள் சார், ஒரு நாள் எங்கள் வீட்டு வாசலில் இந்த மாதிரி கிடந்துச்சு. அப்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரே நஷ்டம், ஒரே கடன், நாங்கள் வந்து நல்லா இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையவே என்ன செஞ்சிடும், பெரட்டி போட்டுரும், அப்படியா இப்படியான்னு சொல்லி அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் வந்து அவரை ரொம்பவே பயத்தில் ஆழ்த்திடுறாங்க. அப்போ மனோஜுக்கும் ரொம்ப பயம். அப்போ ரோஹிணி வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க. ரோஹிணிக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இதுக்கெல்லாம் இப்படி பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது இதற்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி இருக்காங்க இல்லையா, ரோஹிணி வந்து இதெல்லாம் யாருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதையும் முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சிட்டியும் அந்த பிஏவும் 2 பேரும் இப்போ வந்து கூட்டணி அமைச்சு ரோஹிணியை வந்து மிகப்பெரிய டார்ச்சரில் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோஹிணியை பற்றின உண்மைகள் வெளியில் வரும்போது சிட்டி அண்ட் பிஏ இவங்க 2 பேரை பற்றின உண்மைகளும் வெளியில் வரப்போகுதா, இல்லை ரோஹிணி மட்டும்தான் மாட்ட போகிறாங்களா அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சுத்தமாகவே தெரியல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.